அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். இந்த 16வது வசனத்தில் 17ஆம் வசனத்தில் ராமாவிலே ராகேல் அழுது, அதாவது யாக்கோபினுடைய மனைவி அழுது, அவள் புலம்ப வேண்டாம், நிச்சயமாக சிறையிருப்புக்கு சென்ற மக்கள் திரும்பி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அதை தேற்றுகிறதாக நாம் 17 வரையிலும் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் ஒரு சிறையிருப்பிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரு மிகப்பெரிய கொடுமையான நிலைமையிலிருந்து மனிதனை தூக்கி எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுக்குள்ளாக பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனுக்குள்ளாக அவனே விடுவித்து கொள்ளும்படியாக ஒரு எண்ணம் உருவாக வேண்டும். பிற்பாடுதான் ஆண்டவர் மகிமையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்பொழுது உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று பார்க்கிறோம். அங்கே இஸ்ரவேலர் யூதர்கள் அங்கே சிறையிருப்பில் சென்ற பொழுது அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? 2 பேருமே ஆங்காங்கே சிறையிருப்புக்குள்ளாக்க சிக்கி கொண்டார்களே. அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல நான் அடிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். காட்டு எருதுகள் பணிக்கு பயன்படும்படியாக பயிற்றுவிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் காட்டு எருதுகள் போன்று நடந்தபடியினால ஆண்டவர் அவர்களை தண்டனையின் வாயிலாக அவர்களை பயிற்றுவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது மனம் திரும்பிய ஒரு இளைய குமாரனைப் போல அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை தண்டித்தீர், பணியாத மாடு போல அடிக்கப்பட்டோம். தகப்பனுடைய வீட்டில் அருமையான ஒரு ஆசீர்வாதத்தில் இருந்த இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்திகளை பிரித்து வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் வேசித்தனம் பண்ணி தனக்கு இஷ்டம் போன வாழ்க்கையை வாழ்ந்த பின்பு தேசத்தில் பஞ்சம் உண்டான பொழுது அவனுக்கென்று ஒரு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு காரியம் வந்த பொழுது அவனுடைய பசியை கூட ஆற்ற முடியாதபடி ஒரு குடியானவனிடத்தில் ஒட்டி கொண்டு அங்கே பன்றிகளுக்கு கொடுக்கிற தவிட்டினாலாவது தன்னுடைய வயிற்றை நிரப்பலாம் என்று சொல்லி நினைத்த பொழுது அதுவே கிடைக்காமல் போன சூழ்நிலையை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது அருமையாக அந்த ஓமையை சொல்லி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மனிதன், அந்த இளைய குமாரன், அவனுக்குள்ளாக ஒரு புத்தி வருகிறது. பயிற்றுவிக்கப்படுகிற அந்த நேரத்தில் காட்டு எருதுகளைப் போல நடந்த அவன் இப்பொழுது நினைக்கிறான், என்னுடைய தகப்பன் வீட்டில் என் வேலைக்காரர்கள் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கே பூர்த்தியான சாப்பாடு கிடைக்குமே, நாங்கள் இந்த தவிட்டு கூட எனக்கு தவிட்டுனால என் பசியை ஆற்றணும்னு நினைச்சா கூட கிடைக்கலையேன்னு சொல்லி ஒரு உணர்வு வந்த பொழுது அவன் சொல்லுகிறான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்கிற உணர்வு வந்தபொழுது நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போலதான் இவர்களும் அங்கே சொல்லுகிறார்கள், என்னை தண்டித்தீர், பணியாத மாடு போல அடிக்கப்பட்டோம், எங்களை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். 19ஆம் வசனத்தில் நான் மனம் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணி கொண்டிருக்கிறேன். எப்படி இளைய குமாரனுடைய காரியம் அதே போலதான் இங்கே ஒரு பாவ அறிக்கையானது நடக்கிறது, நான் உணர்வு நடக்கிறது. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணி கொண்டிருக்கிறேன், என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருந்ததை நான் நிச்சயமா கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இளைய குமாரனை தகப்பன் ஒவ்வொரு நாளும் வழி மேல விழி வைத்து காத்து கொண்டிருந்தது போல இங்கே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாக பேசினது முதல், அவனை அனுப்பிட்டு விட்டது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பாபிலோனில் இருந்து திரும்பி வருகிற மக்கள் வருகிற வழியெல்லாம் குறிப்பு அடையாளங்களை, தூண்களெல்லாம் நிறுத்தி வைக்கணும், அதாவது கற்களை நாட்டி வைக்கணும். அதன் உதவியோடு தான் மற்றவர்களும் எளிதாக நாடு திரும்ப முடியும் என்கிற ஒரு சிறை இருப்பினுடைய அடுத்த ஸ்டேஜ் ஆண்டவர் 70 வருடங்களுக்கு பின்பாக நடக்கிற காரியங்களை குறித்தெல்லாம் சொல்லுகிறார். யூதாவை மீட்டு
அவர்களை சிறையிருப்பிலிருந்து நான் திருப்புவேன். 28ஆம் வசனத்தில் அவர்கள் கட்டவும் நாட்டவும் அவர்களின் பேரில் நான் ஜாக்கிரதையாக இருந்து நான் அவர்களை கட்டுவிப்பேன் என்று சொல்கிறேன். எந்த ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி உணர்ந்து தான் எந்த நிலைமையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் எழுந்து வரும்பொழுது அவனுக்கென்று ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பதற்கு இன்றைக்கும் வழிமேல வெளிவைத்து காத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் என்பதை எரேமியா இந்த பகுதியில் விளக்குகிறார். அங்கே எப்படி இளைய குமாரன் எழுந்து வரும்பொழுது தூரத்தில் மகனை கண்டவுடனே ஓடி போய் கழுத்தை கட்டி கொண்டு அழுதாரோ, அங்கே மகன் மன்னிப்பு கேட்கிறான். கேட்டபொழுது அவனை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அவனுடைய அழுக்கான வஸ்திரங்களெல்லாம் களைந்து போட்டு எப்படி கன்னிகை என்று அழைக்கிறாரோ அதே போல் அவனுடைய அழுக்கான வஸ்திரங்களை எல்லாம் களைந்து போட்டு புதிய வஸ்திரங்களெல்லாம் கொடுத்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கொளுத்த கன்றை அடித்து ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை தகப்பன் ஏற்பாடு பண்ணினது போல என்னுடைய மகன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்து வந்துட்டான்னு சொல்லி அத்தனையாய் அவர் சந்தோஷப்பட்டது போல இங்கே ஆண்டவரும் சொல்லுகிறார். 28ஆம் வசனத்தில் கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். 31ஆம் வசனத்தில் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்தில் அந்த நாட்களில் ஒரு பழமொழி சொல்லிட்டே இருந்தாங்க. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களிலே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதாவது தகப்பனுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன பழமொழியை ஆண்டவர் இங்கே புதிய ஒரு காரியமாக மாற்றுகிறார். ஏனும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷனும் திராட்சை காய்களை தின்பானோ அவருடைய பற்களே அது கூசி போகும் என்று சொல்லுகிறார். திரும்ப இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் ஒரு புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அவர் என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். நாட்களுக்கு பின்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையானது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே திரும்ப புதிய உடன்படிக்கையை வாக்களிக்கிறார். நாட்டுவேன் என்று சொல்லுகிறார், உங்களை நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி நாட்டமும் கட்டவும் நான் அவ்வளவு ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று தொடர்ந்து ஆசீர்வாதங்களை கூறுகிறார். அதற்கு பின்பாக அவனவன் அக்கிரமத்தை தான் நான் விசாரிப்பேன், பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்தில் விசாரிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நான் இருதயத்தில் உங்கள் வசனத்தெல்லாம் நான் எழுதினா உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் இங்கே ஜனமாய் இருப்பீர்கள் என்கிற ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை இங்கே ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் இயற்கையை தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்து இரவு பகலென காலங்களின் சுழற்சி உத்தரவாதத்தோடு கூட நடைபெறுவது போல இஸ்ரவேலின் எதிர்கால வரலாற்றுக்கும் நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். இயற்கையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறேன், நான் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று சொல்லி 31ஆம் அதிகாரம் 38-40 வரையிலும் அங்கே அனாலியலின் கோபுரம் முதல் கிதரோன் வாய்க்கால் என்று சொல்லப்படுகிற நகரத்தினுடைய வடகிழக்கு, நகரத்தினுடைய கிழக்கு எல்லை, காரேப் மேடு மற்றும் கோபாத் ஆகியவை இவைகள் தென்மேற்கு வடகிழக்கு பகுதிகளை குறிக்கிறது. அப்படிப்பட்ட எல்லைகளை இந்த தேசத்துக்கு நான் கொடுத்து என்றென்றைக்கும் இது பிடுங்கப்படாதபடி இடிக்கப்படாதபடி நிலைத்திருக்கிற பட்டணமாக நான் மாற்றுவேன். இந்த பட்டணம் நிலைபெறும் என்கிற உன்னதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையில் பரிபூரணமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் குடியிருக்கிற பட்டணத்தை கட்டி அதை நிலைப்படுத்தி அந்த எல்லைகளை பெரிதாக்கி அந்த பட்டணத்தை இனிமே ஒருபொழுதுமே அது பிடுங்கப்படாதபடி இடிக்கப்படாதபடிக்கு நிலை பெறுகிற எல்லைகள் நிலைய பெறாத காரியத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்து அதற்கு எல்லைகளை தந்தேன் என்று சொல்லி இங்கே எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு அடிக்கு பணியாத ஒரு மாடு போல நம்ம இருந்தாலும் கூட நம்ம உணர்வடைந்தவர்களாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம எந்த நிலைமையிலிருந்து விழுந்தோமோ அந்த நிலைமையை
நம்ம உணர்ந்தவர்களாக அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும் பொழுது அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்த ஒரு ஆண்டவராக இருக்கிறார். எப்படி ஒரு இளைய குமாரனை ஒரு தகப்பன் ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்டு அழுது அவனை தன்னுடைய மகனாக அதே ஸ்தானத்தில் திரும்ப ஏற்றுக்கொண்டானோ, அதே போல ஆண்டவரும் இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறது போல நம்மையும் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு இன்றைக்கும் வாஞ்சை உடையவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அதிசய தேவனை காண வேண்டும்.